ஆனால் என் போன்ற சந்நியாசிரமத்தை தழுவியவர்களுக்கு அது பெரும் இடையூறு. நான் அவள் பிரார்த்தனையின் போது உள் நுழைந்ததால் அவள் புலம்பிய அதே வேதனையுடன் என்னை பார்ப்பாள். சுவாமி, நீங்கள்தான் எப்படியாவது என் வேதனையை பெருமாளிடம் பிரார்த்தித்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று மன்றாடுவாள். அதற்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டி வரும். இதனால் நான் ஏற்றுக்கொண்ட தர்மம் தடைபடும். மன்னிக்க வேண்டும் சுவாமி. அப்படி தடைபடக்கூடிய அந்த தர்மம் என்ன சுவாமி? என்னை போன்ற சந்நியாசிகள் உலகத்தில் அன்றாடம் நடக்கும் துயரங்களுக்கும் அதனால் வரும் வேதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் தினம் தினம் அதை பின்பற்றியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியதுதான். காரணம், இது கலிகாலம். நடக்கக்கூடாதவை, நடக்க முடியாதவை பல சம்பவங்கள் நடக்கும். எனவே அதில் பார்வையை செலுத்தாமல் பொதுவான வேண்டுகோளாக அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்றும், நம் சம்பிரதாயம் நன்கு வளர்ந்து ஏற்றத்தாழ்வுகளற்ற சமநிலை நம் மனித வர்க்கத்திற்கு ஏற்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே மேலோங்கி நிற்க வேண்டும்.